Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது One Piece episode 862 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல கண்ணுக்குட்டி மாதிரி இருந்த நம்ம கேரக்டர் திடீர்னு காஞ்சனாவா மாறினால அவளை பார்த்துட்டு நம்ம ஆளுங்க மட்டும் இல்லாம எல்லாருமே மிரண்டுட்டாங்க. என்ன திடுத்துப்புன்னு இப்படி மாறிட்டாளேன்னு. அதுலயும் எனிமியால ஒருத்தன் டிஃபு கிட்ட பயந்து போய் இன்ஃபார்ம் பண்ணுவான், இந்த மாதிரி இன்னைக்கு ஃபுல் மூணு. அது மட்டும் இல்லாம நம்ம எனிமியில ஒரு மிங்க் கேர்ளும் இருக்கா, அதனால நமக்கு ஆபத்துன்னு பயங்கரமா பதறுவான். எது மிங்க் கேர்ளு ஃபுல் மூணான்னு அந்த டெய்ஃபுக்குவே ஜர்க்காவானா பாருங்களேன். அதுக்கப்புறம் அவன் ஆளுகிட்ட சொல்லிடுவான், காய்ஸ் இன்னைக்கு சண்டை பயங்கரமா இருக்கும், எல்லாத்துக்கும் ரெடியா இருங்கன்னு. இவங்க குரூப் கூட தான் பெட்ரோவும் வந்திருந்தான். அவன் ஜோவை சேர்ந்தவன், அதான் அந்த ஃபேண்டம் ஐலாண்டு. சோ அப்படி இருக்கும்போது கண்டிப்பா இவளும் அவன் கூட தான் வந்திருப்பான். சோ நம்ம கொஞ்சம் உசாரா இருக்கணும்னு அவன் சொல்லிட்டு இருக்கும் போதே இங்க அப்படியே பார்த்துட்டு இருந்தவன் சடனா மின்னல் வேகத்துல டெய்ஃபுக்கோட கப்பலை நோக்கி சும்மா பாஞ்சு போவா. எல்லாம் பதறுவாங்க. ஆனா ஜிம்பாய் ஒன்னும் கவலைப்படாதீங்க, இனிமேட்டு எல்லாத்தையுமே அவ பாத்துக்குவான்பா. அப்ப அவளை காட்டுவாங்க அந்த தண்ணிக்கு மேல அப்படியே பிளைங்ல போறா. பார்க்கவே சும்மா செம்மையா இருக்கும். இப்படி எல்லாம் அவன் மாஸ் காட்டி சீன் காட்டி வேகமா வந்தான்னா வில்லனுக்கு என்ன சும்மா இருப்பானுங்க. கண்ணா பின்னான்னு கையில இருக்க கண்ணை வச்சு சுட்டு தள்ளுவானுங்க. ஆனா அவ ஒரு புல்லட்லயும் சீக்கிரம் மாதிரி இல்ல, ஜஸ்ட் ஒரு ஜம்ப போட்டு அவங்க நடுவுல போய் நிப்பா. எலக்ட்ரிசிட்டி பாஸ் ஆகி எல்லாம் ஷாக் அடிச்சு பேன்னு விழுவானுங்க. எப்படியா அங்க கண்ணு வச்சிருக்க ஒவ்வொரு கூட்டத்தையுமே போட்டு பொலன்னு பொலந்து கட்டிட்டு இருப்பாளா. இடையில ஒருத்தன் கத்தி வச்சு அட்டாக் பண்ண வருவான், அவனுக்கு ஒரு கடி அங்கேயே மட்டை. அவ தொடாம நடுவுல வந்து அவ பவரை யூஸ் பண்ணாலே யாராலையும் தாங்க முடியல, அங்கேயே மட்டையாடுறானுங்க. இதுல வந்து அட்டாக் பண்ணான்னா சொல்லவா வேணும். இப்படி அங்க இருக்க மொத்த கூட்டத்தையுமே தனியால நின்னு தட்டி வீசிட்டு இருப்பா. இத பார்த்துட்டு சாப்பர் அப்படியே வாய பொழந்துருவான். கொக்காமக்கா அந்த அளவுக்கு இவ பவர்ஃபுல்லான ஆளான்னு. ஏன்னா குட்டி போனா சேட்டை பண்ணிட்டே தெரிஞ்சா. ஆனா அவ இப்ப அடிக்கிறத பார்க்கும்போது அவ சின்ன பொண்ணுன்னே சொல்ல முடியாது. டெய்ஃபுக்கு பார்த்துட்டு ஏய் என்னன்னு கேக்குறேன், எங்க ஆளுங்க எல்லாத்தையுமே அடிச்சு போட்டா நீ எங்க கப்பலை ஸ்டாப் பண்ணிடலாமா, என்ன ஆனாலும் சரி உங்க கப்பலை நான் மூழ்கடிக்காம விட மாட்டேன்னு பயங்கரமா டைலாக் அடிப்பானா. அவ பொசுக்குன்னு அந்த வீல காமிப்பா. இதையா என்கிட்ட காமிச்சிட்டு இருக்க லூசு, இதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னு கேப்பானா. அங்க அவனோட ஆளுங்க எல்லாம் கதறிட்டு இருப்பாங்க, ஐயையோ ஏன்டா எடுபட்ட மூதேவிகளா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்டா அவங்க கப்பலோட வீல தான் புடிங்கிட்டு விட்டுருக்கான். அது இருந்தா தானே இவங்களால டைரக்ஷன் பார்த்து போக முடியும். இப்ப அவங்க கப்பல் அப்படியே டர்ன் பண்ணி கண்டாமேனிக்கு போயிட்டு இருக்குது. இத பார்த்தா அந்த டெய்ஃபுக்கு விடுவானா கொய்யால, கொஞ்சம் விட்டா ஓவர ஆட்டம் போட்டுட்டு இருக்கா. இனிமேட்டு இவளை பொழந்து கட்டினா தான் சரிப்பட்டு வரும்னு பெல்ட்டுக்குள்ள இருக்க அவனோட ஜீனிய வெளியில கொண்டு வந்துருவான். அது வெளியில வந்தோடனே மாஸ்டர் நான் என்ன பண்ணுன்னு சொல்லுங்க, செஞ்சிடறேன்னு சொல்லுமா. அந்த ரேபிட்டை விடாத சிதிலா சிதுக்கி எடுத்துருமா. சரி ரைட்டு போன வேகத்துல ஒரே வெட்டு. ஐயோ ரேபிட்டுக்கு ஏதாச்சும் ஆயிருச்சான்னு பார்த்தா டப்புன்னு ஆள் காணாம போயிருவா. அவன் வெட்டில அந்த பக்கமா நின்னுட்டு இருந்தா அவங்க கப்பலே துண்டு துண்டா பொழந்துரும். இதுக்கு பேசாம அவளையே எல்லாத்தையும் அடிச்சு போட்டு போயிருக்கலாம் போல. சொந்த செலவுல சூனிய வைக்கிறது இதானாடான்னு புலம்பி தள்ளிட்டு இருப்பானுங்க. அதாவது இப்ப அவளோட உருவம் மட்டும் மாறல, அவளோட பிளானிங்குமே தாறுமாறா இருக்குது. அந்த ஜீனிய வம்புக்கு இழுப்பான். என்ன ஜீனி எங்க பார்த்து அட்டாக் பண்ணிட்டு இருக்க, உனக்கு என்ன கண்ணு குருடா, குருட்டு மூதேவி, வாடா வந்து என்ன அட்டாக் பண்ணுன்னு அவனை வெறுப்பேத்தி விட்டுட்டு எஸ்கேப் ஆகி ஓடுவான். அந்த முட்டா பயிலும் வெட்டிட்டே பின்னாடி போவான். அட்டாக் பண்றங்கிற பேர்ல அவன் எந்தெந்த ஷிப்ல எல்லாம் நிக்கிறாளோ அந்த ஷிப் எல்லாத்தையும் அடிச்சு திரிக்க விடுவான். மிச்சம் இருக்க ஷிப்போட வீல் எல்லாத்தையுமே அவ புடிங்கி தள்ளிட்டு இருப்பான். ஐயோ பயங்கர கண்ணிங்கா இருக்காளேன்னு டெய்ஃபுக்கு செம்ம கடுப்பாகும். இப்படி அங்க பெரிய கலவரமே போயிட்டு இருக்குது. இதை நம்மளுக்கு பார்த்துட்டு அசந்துருவாங்க. அப்புறம் உடனே அவ என்னோட தங்கச்சி அப்படித்தான் இருப்பான்னு சொல்லி பில்டப் பண்ணிட்டு இருப்பான். இந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்க காரணம் என்னன்னா வெதரும் மூன் சைக்கிளும் அவளுக்கு ஏத்த மாதிரி இருக்குது, அதனாலதான் சம்பவம் பண்ணிட்டு இருக்கான். நமிக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியல. அதாவது மிங்ஸுங்க ஃபுல் மூனையோ இல்ல கிளியர் மூனையோ பார்த்தாங்கன்னா அவங்களோட வைல்டான நேச்சர் வெளியில வரும். அது மட்டும் இல்லாம அவங்களுக்குள்ள இருக்க டீப் மெமரிஸும் எந்திரிச்சு வெளியில வந்துரும். அந்த டைமுங்கும் போது அவங்க வெள்ளைன்னு கண்ணெல்லாம் செவந்து போய் ஆளு பார்க்கவே கொஞ்சம் ஃபெரோஷியஸா தான் இருப்பாங்க. அவங்க பேரு தான் சுலோங், மூன் லயன்னு சொல்லுவாங்க. இந்த டைமுங்கும் போது தேவையில்லாம அவங்கள போய் சுரிஞ்சு விடுறதோ இல்ல சுரண்டி விடுற வேலையோ இருக்கக்கூடாது. ஏன்னா அந்த டைம் அவங்களையே மறந்து கண்ணா பின்னான்னு ரேண்டமா எல்லாத்தையும் போட்டு அட்டாக் பண்ணுவாங்க. உதாரணத்துக்கு நம்ம சாப்பர் இதுக்கு முன்னாடி பீஸ்டா மாறும்போது என்னென்னலாம் பண்ணுவான், கையில யாரு கிடைச்சாலும் வச்சு செஞ்சு விட்டுருவான்ல, அதே மாதிரிதான் இது அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் பெரிய ஆபத்து. மத்தவங்களுக்குன்னா ஓகே, அவங்களுக்கு என்ன பெரிய ஆபத்துனா அப்படி அவங்க மாறி கண்ணா பின்னான்னு அட்டாக் பண்றதை மட்டும் மிங்ஸுங்க கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்கன்னா அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா வெறித்தனமா சண்டையை போட்டு அவங்கள அது முழுசா கன்சியூம் பண்ணி அன்னைக்கு நைட்டே சாவடிச்சிரும். அப்படின்னா இது டபுள் எட்ஜ்டு ஸ்வாட் மாதிரி தான். ஒழுங்கா கண்ட்ரோல் பண்ணி சண்டை போடலன்னா அவங்க உயிரையே அது பறிச்சிரும். ஆனா கேரட் நல்லா ஸ்மார்ட்டாவே ஹேண்டில் பண்ணிருக்கா. சோ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எதுக்கு அவளை தனியா சண்டை போட ஒண்ணும், நானும் அவளுக்காண்டி போய் ஹெல்ப் பண்றேன்ட்டு ப்ரூக்கு கிளம்புவான். ஏண்டா அதுக்குன்னு கடலை குதிச்சு சாக போறியான்னு கேட்டா நோ நான் செத்து புழைச்சவன், அவ்வளவு சீக்கிரத்துல மறுபடியும் சாக மாட்டேன்னு அவன் பாட்டுக்கு தண்ணியில சலப்பலன்னு பிச்சுக்கிட்டு ஓடுவான். அதுக்கப்புறம்
அப்புறம் தான் எல்லாத்துக்குமே ஞாபகம் வரும், ஆமா இந்த பன்னாடப்பாய தண்ணியில ஓடுவான்லன்னு. ஏன்னா பாடியில எலும்ப தவிர வேற ஒண்ணும் இல்ல, சோ வெயிட் கம்மி. அதையே பாசிட்டிவா யூஸ் பண்ணி என்னென்ன வேலைத்தனம் பண்றான் பாத்தீங்களா. சரி ரைட்டு, இதுக்கப்புறம் ஆபத்து இருக்கிற மாதிரி தெரியல, அதனால சட்டு புட்டுன்னு கப்பலை அடிச்சு ஓட்டணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆனா அங்கேயும் ஒரு பஞ்சாயத்து, பின்னாடி வெட்டிட்டு வரவனுக்கு ரேஞ்சுக்குள்ள இப்ப நம்மளே வந்துட்டாங்க. இனி விடுவானுங்களா, டொப்பு 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 டொப்புன்னு கண்ணா பின்னாடி சுடுவாங்க. இப்ப அதுல இருந்து வேற எஸ்கேப் ஆகணும். அதுக்குதான் நம்ம சாப்பர் இருக்கானே, அவன் பாத்துக்குவான். இங்க லூஃபிக்கு அவனுக்கும் சண்டை போயிட்டு இருந்துச்சுல்ல, லூஃபி வழக்கம் போல அடி வாங்கிட்டு தான் இருக்கான். இதுல வேற மறுபடியும் அந்த கட்டத்தோட டோனட்டை வேற எடுத்துட்டான் அட்டாக் பண்றதுக்காக. அதுல இருந்து எஸ்கேப் ஆறதான் ரொம்ப கஷ்டமாச்சே. அப்பதான் ரெய்லி சொன்னது ஞாபகத்துக்கு வரும், உன்னோட ஆப்பனட்டோட ஹாக்கி பவர் எவ்வளவு வேணாலும் ஸ்ட்ராங்கா இருக்கலாம், ஆனா அவங்கள நீ ஃபேஸ் பண்ணா மட்டும்தான் நீ ஸ்ட்ராங் ஆக முடியும்னு சொன்னோன்னே அதுவும் கரெக்ட் தான் பைய கண்ண மூடி எனிமியோட ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே அவனே ஃபீல் பண்ணுவான். சரி ரைட்டு, இதுக்கப்புறம் நம்மளோட ஆட்டம் வெறித்தனமா இருக்கும்னு பார்த்தா அவன் 2 கையை வச்சு ஓங்கி ஒரு குத்து, சிந்தாம செதறாம டைரக்டா பாடியில வாங்கி செவுத்திலேயே சாணி மாதிரி போய் ஒட்டிக்குவான். இதுக்கு எதுக்குடா கண்ண மூடி தியானம் பண்ணி சீனை பண்ணும், அடிச்சு புரண்டு கீழே விழுந்துருவான். மறுபடியும் முக்குன்னு முக்கி எந்திரிப்பானா. கேட்டகரி பார்த்துட்டு அதான் அடி வாங்கிட்டு இல்ல, இதுக்கு மேல உன்னால கன்ஃபார்மா வின் பண்ண முடியாது, எதுக்காக திருப்பி திருப்பி சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு கேட்டா வாய மூறான்னு வெறித்தனமா எந்திரிச்சு நிப்பான். மறுபடியும் நீ சொல்ல வைக்காதன்னு இவன் சொல்ல, நானும் அதைத்தான்டா சொல்றேன், திருப்பி நீ சொல்ல வைக்காத, நான் உன்னை விட ஸ்ட்ராங்கு, என்ன யாராலையும் தோக்கடிக்க முடியாது, தேவையில்லாம ஏன் டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, நேக்கு 1008 வேலை இருக்கு மேன், பிளடி பர்கர்னு திட்டுன்னு திட்டுவான். ஏன் பர்போக்கி வாயா, நான் உன்னைய தோக்கடிக்காம விட மாட்டேன்னு மறுபடியும் லூஃபி பாஞ்சு அட்டாக் பண்ண போவான். பாவம் கட்டகுரிக்கு தெரியல நம்ம பையன் எத்தனை டைம் செருப்பால் அடி வாங்கினாலும் திருந்த மாட்டான்னு. சரி, இதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்னலாம் அட்டூழியா மாட்டாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா. Ha 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 ha!